என்எம்எம்எஸ் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்து, அதுவும் எந்த லெசனில் இருந்து அதிகமாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதிலேருந்து கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டு பென் எடுத்து நான் சொல்கிறதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் நான் 10 கொஷின்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் இதில் ஒரு 40 கொஷின்ஸ் கிட்ட அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். இதுக்கு ஆன்சர் சாலபோகம். இதில் பிரம்மதேயம் அப்படின்னாக்கா பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். தேவதானம் அப்படிங்கிறது கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். பள்ளிச்சந்தம் இதில் கொடுக்கல, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள், அதுதான் பள்ளிச்சந்தம். நோட்டில் நல்லா கிளியராக ஹிண்ட் எடுத்துக்கோங்க. எக்ஸாமுக்கு போகும்போது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டிய மன்னர். 2ஆம் நந்திவர்மன். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் முதலாம் மகேந்திரவர்மன். இவரை விசித்திர சித்தன் அப்படின்னு அழைப்பாங்க. இவர் எழுதின புக்கு பெயர் என்ன அப்படின்னாக்கா மத்த விலாசம். இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, முதலாம் நரசிம்மவர்மன். அவரை மாமல்லன் அப்படின்னு அவர் அழைக்கப்படுறாரு. நெக்ஸ்ட்டு, 2ஆம் நரசிம்மவர்மன். அவர் எப்படி அழைக்கப்படுறாருன்னா ராஜசிம்மன் அப்படின்னு யாருன்னு கேட்டால் 2ஆம் நரசிம்மவர்மன். இவர் காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டியவர். வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டிய மன்னர் யாருன்னு கேட்டால் 2ஆம் நந்திவர்மன். இதுவே காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாத கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னு கேட்டாக்கா 2ஆம் நரசிம்மவர்மன் அப்படின்னு எழுதணும். இந்த 4 ஆப்ஷனில் வாதாபி கொண்டான் அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு, எந்த போரின் முடிவில் ராபர்ட் கிளைவ் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தார்? பக்சார் போர். இதில் இந்த பிளாசி போர், பக்சார் போர் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். பொறுத்துகைய கொஷினில் கேட்பாங்க. பக்சார் போர் இதோடைய வருஷம் ஆண்டு என்னன்னு எழுதிக்கோங்க. 1764. பிளாசி போர் அதோடைய வருஷம் எப்போ நடந்ததுன்னா 1757 ஜூன் 23. இது எங்கே நடந்ததுன்னா மேற்கு வங்கத்தில் நடந்தது. இது ஆங்கிலேயருடைய படையெடுப்பில் போரில் இது ஒரு பெரிய வெற்றி அவங்களுக்கு இதில் கிடைச்சிது. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் முதலாம் கர்நாடக போர் அதோடைய ஆண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. 1746 இருந்து 1748 வரைக்கும் நடந்தது. இதில் அவங்க எந்த உடன்படிக்கையை வச்சு இதை முடிவுக்கு கொண்டுட்டு வந்தாங்கன்னா எய்லா சஃபேல் அப்படிங்கிற உடன்படிக்கை தான். நெக்ஸ்ட்டு, 2ஆம் கர்நாடிக் போர் அப்படின்னு போட்டு நோட் பண்ணிக்கோங்க. 1757. இது எந்த உடன்படிக்கையினால் முடிவுக்கு வந்தது அப்படின்னாக்கா பாண்டிச்சேரி உடன்படிக்கையினால தான் இது முடிவுக்கு வந்தது. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுக்குறேன், அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆன்சர் பண்ணுங்கள். 3ஆம் கர்நாடிக் போர், 3ஆம் கர்நாடக போர் இதோடைய ஆண்டு வருஷம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, யாருடைய படையெடுப்பிற்கு பின் பாண்டிய நாடு பல அரசர்களால் பிரித்து கொள்ளப்பட்டது? ஆன்சர் மாலிக் கபூர். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், கஜினி முகமது. அதாவது முகமது கஜினியை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. இவர் இந்தியாவில் எத்தனை முறை படையெடுத்து வந்திருக்காரு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் 2 ஆப்ஷன் தரேன். ஒன்று 17, இன்னொன்று 18. நெக்ஸ்ட்டு, ஜலாலுதீன் கில்ஜி. இவர் யாருன்னா கில்ஜி வம்சத்தின் முதல் சுல்தான் இவர் தான். நெக்ஸ்ட்டு, முகமது பின் துக்ளக். இதை எப்படி கேட்பாங்கன்னா ஜூனா கான் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார், அப்படி இல்லைனாக்கா ஜூனா கான் எப்படி அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. முகமது பின் துக்ளக், அவருடைய இயற்பெயர் என்னன்னாக்கா ஜூனா கான். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி முகலாய பேரரசு, அப்புறம் டெல்லி சுல்தானியம், இந்த லெசனை நல்லா படித்து வச்சுக்கணும். இதில் இருந்து தான் அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு, தாஜ்மஹாலை கட்டிய தலைமை சிற்பியின் பெயர். இதுக்கு ஆன்சர் உஸ்தாத் இஷா அப்படின்றது தான். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஜஹாங்கீர். அதாவது இந்த ஜஹாங்கீர் அப்படின்ற பேரையும் சர் தாமஸ் ரோ அப்படிங்கிற பேரையும் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. அதாவது ஜஹாங்கீரோட அரசவைக்கு தூதராக வந்தவர் யாருன்னா சர் தாமஸ் ரோ. ஜஹாங்கீர்ன்றவர் 4வது அரசர், முகலாய பேரரசரில் 4வது அரசர். நீங்கள் என்ன செய்யணும்னா முதல் அரசர் பாபர்ல இருந்து கடைசி அரசர் அவுரங்கசீப் வரைக்கும் லைனாக நேம் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, துக்ளக் ஆட்சியில் வேலைவாய்ப்பு அமைப்பை ஏற்படுத்தியவர் யாருன்னா ஃபிரோஸ் துக்ளக். அதாவது ஃபெரோஷா துக்ளக் அப்படிங்கிறது தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முகமது பின் துக்ளக் அப்படிங்கிறவர் யாருன்னா ஜூனா கான் அப்படிங்கிற இயற்பெயரை கொண்டவர் தான் பின்னால் முகமது பின் துக்ளக் அப்படின்னு அழைக்கப்பட்டார். நெக்ஸ்ட்டு,
இந்த கியாசுதீன் துக்ளக் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். துக்ளக் வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா கியாசுதீன் துக்ளக். இவருடைய இயற்பெயர் வந்து காசி மாலிக் அப்படிங்கிறது. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வரும், அது அப்புறம் பார்க்கலாம். இவர் டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் நகருக்கு அடிக்கலை நாட்டியவர் யாருன்னு உங்கள் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அவர் யாருனாக்கா கியாசுதீன் துக்ளக் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருந்தா டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேஷ் என்னும் அரசர் முகமது பின் துக்ளக் என்னும் பட்டத்தை பெற்றார். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஜூனா கான். ஜூனா கான் வந்தாலே முகமது பின் துக்ளக் தான். காசி மாலிக் அப்படிங்கிறது யார் அப்படின்னா கியாசுதீன் துக்ளக், ஏற்கனவே பார்த்தாச்சு. இதில் இதை பார்த்தா போதும். நெக்ஸ்ட்டு இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? ஆன்சர் ஜாவா அகழி அப்படிங்கிறது தான். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் போர்ட்டோரிக்கோ அகழி வட அட்லாண்டிக் கடல்லையும், லாஸ்ட்டாக இருக்கிற தென் சாண்ட்விக் அகழி தென் அட்லாண்டிக் கடல்லையும் இருக்குது. இதில் மரியானா அகழிங்கிறது பசிபிக் பெருங்கடலில் இருக்குது. எழுதி வச்சுக்கோங்க. இந்த மரியானா அகழிங்கிறது தான் உலகிலேயே மிக ஆழமான அகழி அப்படின்றது. உலகின் மிக ஆழமான அகழி எதுன்னு கேட்டால் மரியானா அகழின்னு எழுதணும். இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி எதுன்னு கேட்டாக்கா ஜாவா அகழி அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆளுநர். இதில் முதலமைச்சர், ஆளுநர் இவங்களுடைய வயது வரம்பெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதலமைச்சருடைய வயது வரம்பு 25. ஆளுநராக தகுதி எவ்வளோ வயது வரம்பு இருக்கணும் அப்படின்னாக்கா 35 வயது இருக்கணும். நெக்ஸ்ட்டு பொறுத்துக பாருங்க. டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம், அக்டோபர் 24 ஐநா தினம், ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம், செப்டம்பர் 8 உலக எழுத்தறிவு தினம். இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ டி ஆப்ஷனில் பாருங்கள். ஏக்கு 4, பிக்கு 1, சிக்கு 2, டிக்கு 3. இம்பார்ட்டன்ட் டேஸ் எங்கெல்லாம் உங்கள் புக்கில் படிக்கிறீங்களோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைமில் ஒரு டைம் பார்த்துட்டு போனாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த 10 கொஷின்ஸில் உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் தெரியுது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சொல்லுங்கள். நான் டெய்லியுமே 10 கொஷின்ஸ் இதை மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் ஃபாஸ்ட்டாக ஹிண்ட் எடுக்க முடியலனாக்கா மெதுவாக பாஸ் பண்ணி வச்சுட்டு மெதுவாக ஹிண்ட் எடுங்க. அப்படி இல்லைனாக்கா ஒரு 2 or 3 டைம்ஸ் நீங்கள் காது கொடுத்து கேட்டாலே நல்லா மனசில் பதிஞ்சிரும். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.